श्रीशैले सदया पात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रंजता मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजैक्मरुक्मयामोगदत्तदितराणि दृढाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽदेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये गोपिकां सनिगदैकभागवे हेमवेत्रमिदरेण बिभ्रदे राजगोपवपुषे नमोऽस्तुते चम्पकाडविनिवासिने हरे भुक्तिमुक्तिमकरन्दपूजितं भक्तचित्तकलहंससेवितं கோபிலாதிமுனிபிருங்ககூஜிதம் ஸ்ரீசம்பகேஷபதபங்கஜம் பஜே. கோபாலனுடைய பங்குனி பிரம்மோத்சவத்தை நாமெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதுல போன வாரம் 2 வாகனம் பார்த்தோம். முதல் திருநாள் கொடிச்சப்பரத்துல பகவான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் ருக்மிணி சத்யபாமாவோட மிக அருமையாக கல்யாண அவசர திருக்கோலத்துல எம்பெருமான் கொடிச்சப்பரத்துல ஏழ்ற அழக அனுபவிச்சோம். அடுத்ததாக 2வது நாள் புண்ணே வாகனத்திலே எப்படி கோபுரலேயர்களுக்கெல்லாம் மகர்ஷிகளுக்கு எப்படி அந்த ஒவ்வொரு லீலைகளை காட்சி கொடுத்தானோ அந்த லீலைகளை எல்லாம் நமக்கும் அந்த ராஜகோபாலன் இந்த பங்குனி பிரம்மோத்சவத்திலே நமக்கு அலங்காரமாக அந்த தீட்சிதர்களின் வடிவிலே நமக்கு காட்சி கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட ஆட்சியர்கள்லாம் எப்படி அந்த கிருஷ்ணனையே பெருந்தெய்வம், அந்த கிருஷ்ணனையே பரதெய்வம் அப்படின்னு நினைச்சுண்டு அவெல்லாம் எப்படி அந்த வேணுகானத்துக்கு ஓடி வந்தாலோ அதுபோல கோபாலன் இந்த பங்குனி பிரம்மோத்சவத்துக்கு நம்ம எல்லாம் அழைக்கின்றான். அப்படிங்கிற ஒரு அழகான அந்த புண்ணை வாகனாக புருஷர்களில் உயர்ந்தவனாக அந்த எம்பெருமான் கண்ணன் திருக்கோலத்துல கொழுதும் கண்ணனாக நர்த்தனமாடும் கண்ணனாக எப்படி ஆண்டாள் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியில் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் உன் பாஞ்ச சன்னியமே அப்படின்னு ஆண்டாள் எப்படி பாடினாலோ அது மாதிரி மாலை மணிவண்ணனாக நமக்கெல்லாம் அந்த எம்பெருமான் கண்ணன் திருக்கோலத்திலே காட்சி அடைக்கின்றான் அந்த புண்ணியவாகன ரூபியாக. இன்னிலிருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3வது வாகனம் நேற்று நடந்தது. அந்த அவதாரமே மிக அருமையான அவதாரம், ஹம்ச அவதாரம். இந்த ஹம்ச அவதாரத்தினுடைய பிரமாணத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த சத்தியுகத்துல அதாவது கிருதயுகத்துல இந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா இந்த ஹம்ச அவதாரத்தை எடுத்து ஞானத்தை பிரம்மாவிற்கும் சனாதிக முனிவர்களுக்கெல்லாம் புகற்றுகின்றான். அதனாலதான் இந்த ஹம்ச அவதாரத்தை எப்படி பெரியோர்லாம் பார்க்கறானா ஞானம் விவேகம் தூய்மையினுடைய அடையாளம். அதனாலதான் எங்க ஹம்ச வாகனம் இருந்தாலும் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா வெள்ளி ஹம்ச வாகனமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்க ராஜகோபாலன் எப்படி காட்சியளிக்கின்றான்னா ராஜ ஆதி ராஜனாக ராஜ அலங்கார சேவையிலே ஹம்ச வாகனத்திலே எம்பெருமான் அருமையா ஒரு காலை அப்படியே அழகா மடக்கி வச்சுண்டு இன்னொரு காலை அப்படியே கீழே நீட்டிண்டு அப்படியே எப்படி ஒரு ராஜா ஒரு தர்பார் நடத்துவானோ அப்படி ஞானத்தை அளிப்பவனாக ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் இல்லையா, 32 பிரம்ம வித்யைகளுக்கும் அதிபதி இல்லையா, அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 3வது நாள் 3ஆம் பங்குனி பிரம்மோத்சவத்திலே ஹம்ச வாகனத்திலே வெள்ளி ஹம்ச வாகனத்திலே எம்பெருமான் நமக்கெல்லாம் கடாட்சிக்கின்றான். இந்த நம்ம ஆழ்வார்களுடைய பாசுரமாக இருக்கட்டும் அல்லது பாகவதத்திலே இருக்கட்டும் அருமையான இந்த சரித்திரம் மிக அருமையாக சொல்லப்படுகின்றது. பாகவதத்துல பார்த்தோம்னா ஸ்கந்தம் 11 அத்தியாயம் 13ல சமாமா சிந்தயம் தேவஹா பிரஷ்னா பாரதி தீர்ஷயா தஸ்யாகம் ஹம்சரூபேன சாகசாம் அகமம் ததா. அந்த பிரம்மதேவன் தனது மானச புத்திரர்களான சனாதி
முனிவர்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய ஆத்ம விசாரமான ஒரு கேள்விகளுக்கெல்லாம் அவனால பதில் சொல்ல முடியல. ஈவன் என்ன இருந்தாலும் வேதத்தை அவன் வைத்திருந்தாலும் அந்த வேதத்தினுடைய நாயகனாக அதனுடைய அர்த்தத்தை சொல்லுபவன் யாரால் முடியும் என்றால் சீமன் நாராயணனால மட்டுமே முடியும். அதனால்தானே அவர் ராமாவதாரம் எடுத்தான். அப்படிப்பட்ட வேத நாயகனை இந்த பிரம்மா வேண்டார். அதனால என்ன பண்றாருன்னா, பெருமாள் ஹம்ச ரூபத்தோட, அந்த ஹம்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீரையும் பாலையும் எப்படி பிரிக்கிறதோ அது மாதிரி இந்த மாயையால நாமெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோமே இந்த சம்சாரங்கிற சாகரத்துல. அது பிரம்மாவா இருந்தாலும் ஒண்ணுதான், தேவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் ஒண்ணுதான். அவர்கள் நம்மை விட அறிவுடு ஜாஸ்தியவர்கள். ஆனால் அவர்களுக்கு பிரிக்கக்கூடிய சக்தி கிடையாது. நமக்கு என்ன, பகவான் அப்பப்ப ஆச்சாரிய புருஷர்களை அனுப்புகின்றான், ஆழ்வார்களை அனுப்புறதுனால நம்மளால மிக சுலபமாக ஆத்மா வேறு, இந்த உடம்பு வேறு, நம்ம தேகமே ஆத்மாங்கிறது தவறுங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆனா பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் அது புரியறதே கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மா இந்த தனது மானச புத்திரர்களுக்காக இந்த எம்பெருமானை வேண்டும் பொழுது இந்த ஹம்ச ரூபத்தோடு தான் எம்பெருமான் இந்த வேதத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் அந்த எம்பெருமான் திரும்பவும் வழங்குகின்றான் அப்படிங்கிறது தான். இத மகாபாரதத்திலேயும் சாந்தி பர்வதத்துல இந்த ஹம்ச வாகனத்தை பத்தி அருமையா சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அருமையான இந்த பாசுரத்தை திருமங்கை ஆழ்வார் தான் மன்னார்குடிக்கு துவஜஸ்தம்பத்தே கொடுத்தார் அப்படிங்கிறதும், அதனாலதான் மன்னார்குடி பகல்பத்து சாத்து முறையில திருமங்கை மன்னனுக்கு, ஸ்ரீரங்கத்துல கூட கிடையாது, திருமங்கை மன்னனுக்கு திருவடி தொழில் உண்டு இன்னைக்கும். அப்படிப்பட்ட அருமையான அந்த திருமங்கை மன்னனுடைய பாசுரத்து வழியாக இதை நம்ம அனுபவிச்சோம்னா இன்னும் அப்படியே என்ன சொல்றது, நமக்கு பிரமிப்பா இருக்கும். அதான் திருவள்ளரை பாசுரம் 5:3-8. முன் இவ்வேழு லகுவனர் வெண்டி இருள் மிக உம்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி அன்று அருமறை பயந்தவனே எனக்கு அருள் புரியே அப்படின்னு திருவள்ளரை பாசுரத்திலையும். அது மட்டும் இல்லாம திருவரங்கத்தினுடைய அருமையான பாசுரம் 5:7 பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற அந்த பாசுரத்து ஆரம்பத்துல அதுல 3வது பாசுரம், மண்ணும் மாநிலமும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாய் இருளாய் திலங்கொளி துருங்கி தொல்லை நான் மறைகளும் மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பெருங்கிருள் நிறங்கட ஒரு நாள் அன்னமாய் அன்றங்கு அருமறை பயந்தான் அரங்கமா நகரமந்தானே அப்படின்னு அருமையான இந்த திருமொழி பாசுரத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரியறதுன்னா, வேதங்கள் மறைந்தால் இந்த உலகமே இருள் சூழ்ந்து விடும். அப்ப இந்த வேதத்தை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னா, அந்த உயர் நலம் உடையவன் எவனோ அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனால மட்டும்தான் முடியும். அதனால என்ன பண்றான்னா, பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் அந்த எம்பெருமானை அப்படியே வேண்டா, கை கூப்புறா, அப்பா எனக்கு ஞானத்தை கொடு, இந்த ஒளி இந்த இருள் மா சூழ்ந்த இந்த உலகத்துல வெளிச்சத்தை கொடு அப்படிங்கிற வரும்பொழுது எம்பெருமான் அப்படியே அன்னமாய் அப்படியே இந்த பூமிக்கு திருப்பி அந்த வேதங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கின்றான் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். அது மட்டும் இல்லாம 1:8-10 பெரியாழ்வாரும் அருமையா சொல்றார், துண்ணிய பேருருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றிலும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னம் மதனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. அப்படி அந்த பெரியாழ்வார்களும் திருமங்கை ஆழ்வாரும் இப்படி பல பல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வேதவியாசரின் பாகவதத்திலையும் இப்படி எல்லா இடத்திலையும் யார பற்றி பேசுறான்னா, அந்த எம்பெருமான் உலகத்துக்கு வெளிச்சத்தை எப்படி கொடுத்தான் என்றால் அந்த ஹம்ச வாகனத்துல, அன்ன வாகனத்துலதான் அந்த எம்பெருமான் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறான். அதனாலதான் கோபாலனை இதை சொல்லும் போது புத்ராத்யாஸ்துவதனாக திரையோயதிகதே சம்பாதயன் ஏததா பிரேப்யேதேயஸ்ய ததியமித்ய விகிதம் யத் தர்ம சாஸ்திரே பிரபோகோ வியக்திகர்த்தம் இதம் ஸ்ருதிஸ்வதீகம் சாத்மீய ஹம்சாந்தரா
வத்தானாம் கருணாநிதே அகிலன்றுணாம் ஹம்சாதி ருடோபவான். இந்த எம்பெருமான் இருக்கானே ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக இந்த வேதங்களை எல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஹம்சாவதாரம் எடுத்து அதை நீ நிரூபிக்கவே இப்பொழுது அந்த அன்னத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு கம்பீரமாக ராஜ அலங்காரனாக நான் தான் வேதத்தினுடைய நாயகன், நான் தான் ஹம்ச அவதாரமாக எடுத்து இந்த உலகத்துக்கெல்லாம் இருளை நீங்கிட, ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி இருளை நீங்கி வெளிச்சத்தை கொடுத்தேன் அல்லவா, அப்படிப்பட்ட எம்பெருமான் நான் தாண்டா, நீ எங்கெங்கயோ தேடின்னு இருக்கியே பரபிரம்மம் யாரு பரபிரம்மம் யாருன்னு, நான் தாண்டா அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்கின்ற விதமாக இந்த 3ஆம் நாள் ஹம்ச அவதாரமாக அருமையாக இந்த எம்பெருமான் ராஜகோபாலன் எல்லாருக்கும் கடாட்சத்தை அளிக்கின்றான். அப்படிங்கிறது தான் இந்த 3ஆம் நாள் வைபவம் இந்த மன்னார்குடியில அருமையா நேற்றுக்கு நடந்தது. இன்னைக்கு நம்ம 4ஆம் நாள் கோவர்த்தனகிரிதாரி, இந்த அருமையான கோவர்த்தனகிரிதாரி அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்றால, அந்த கோவர்த்தனகிரிதாரிய பத்தி நம்ம பேசிண்டே இருந்தோம்னாலே அந்த கண்ணன் நமக்கெல்லாம் அருள் புரிவான் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட அருமையான அந்த கோவர்த்தனகிரி வைபவத்தை வர்ணிக்காதவளே கிடையாது. பெரியாழ்வார் பார்த்தோம்னா 10 பாசுரத்துல அந்த கோவர்த்தனகிரி தாரி, அதாவது இப்ப நம்ம பட்டத்திரி வழியில நம்ம சொன்னோம்னா முதல்ல கோவர்த்தன பலி அது 62வது சதகம், கோவர்த்தன உத்தாரணம் 63வது சதகம், இப்படி 2 சதகத்துல இந்த கோவர்த்தனகிரி தாரிய கொடுத்திருக்கார். பெரியாழ்வார் என்ன பண்றாருன்னா 10 பாசுரம் கோவர்த்தனகிரி தாரிய பத்தியே பேசுறார். 11 பாசுரம், அந்த கடைசி பாசுரம் இந்த பாசுரத்தை சொல்றதுனால என்ன பலன் அப்படிங்கிற அந்த அருமையான அந்த கோவர்த்தனகிரி தாரணை நம்ம போய் இப்ப நம்மலாம் நம்ம அந்த காலத்துல இல்ல அப்படிங்கிறச்ச நம்ம எங்க போனோம் அப்படின்னா கோபாலனை தான் பார்க்க முடியும். அப்படி கோபாலனை நேரா சேவிக்க முடியல அப்படின்னா நம்ம நேரா வாட்ஸ்அப்ல போட்டு இன்னைக்கு எப்படி கோவர்த்தனகிரி தாரியாக எப்படி இந்த எம்பெருமான் எல்லாருக்கும் அருள் புரிகின்றான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது அருமையா நம்ம யார் மூலமா ஆரம்பிக்கலாம்னா நம்மாழ்வார், ஏன்னா நம் ஆழ்வார் இல்லையா, அப்படிப்பட்ட வன் துவராப்தி மன்னனை ஏத்துமின் ஏத்துவனுமே அப்படின்னு சொன்னவர் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்துல பார்த்தோம்னா குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்த பிரான் பரன் சென்றது திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு அந்த எம்பெருமான் தாங்கின அழக இந்த இடத்துல சொல்றார். அதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா அப்படியே என்ன சொல்றது, பெரிய அவெல்லாம் படையல் வைக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவா, பலி அப்படின்னு தான் சொல்லுவா அவளுடைய ஆட்சியருடைய ஸ்லாங்ல நம்ம சொல்ல போனா. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இந்திரனுக்காக அந்த படையலை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. ஆனா கிருஷ்ணன் சொல்றான், நம்ம உலகத்தையே ரட்சிப்பவன் யார் என்றால் அந்த வாசுதேவன், அந்த வாசுதேவன் தான் கோவர்த்தனகிரி தாரியாக இந்த கோவர்த்தனகிரி மலையாக இங்க இருக்கான், அதனால இந்த மலைக்கு இந்த தடவை நம்ம பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, அது நம்ம நம்ம இதுல திருப்பாவடை பண்றாரோ இல்லையோ அது மாதிரி அவ அந்த திருப்பாவடை பண்ற வைபவம் தான் அவ பலி அப்படின்னு சொல்றான். இப்ப கோயில்ல எல்லாம் திருப்பாவடை பண்றா. இன்னைக்கும் கோபாலனுக்கு இன்னைக்கு வானமாமலை மடத்துல பெருமாள் ஏழி இருக்கும் பொழுது பெரிய திருப்பாவடை முதல்ல நடக்கும், பலி நடக்கும். பலின்னா என்ன அர்த்தம், திருப்பாவடை நடந்து பெரிய படையெல்லாம் பெரிய பிரசாதம்லாம் வச்சு, நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா பிரசாதம், அவா சொல்றபடி பார்த்தா படையல், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா சில சமயம் கோழி அழைப்பதன் முன்னம் அப்படின்னு ஆண்டாள் ஏன் சொல்றா, ஆட்சியரா மாறுறா, அது மாதிரி மாறினாதான் எம்பெருமானுக்கு இறங்கி வரானா. அப்படி அழகா பல பல பிரசாதங்கள் நடுவே பல பல பணியாரங்கள் நடுவே அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக இருக்கின்ற ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற வானமாமலை மடத்துலதான் இருப்பான். அப்படி இருந்துட்டு அந்த கோவர்த்தனகிரி தாரியாக முதல்ல திருப்பாவடை ஏத்துக்கிறான். அங்கேயும் இப்படிதான், இதுலயும் என்ன பண்றான்னா முதல்ல பலியை ஏத்துக்கிறான். அப்படிப்பட்ட அருமையான இதுலதான் பெரியாழ்வார் ஆரம்பிக்கிறார் அருமையான பாசுரம். அட்டுக்குவி சோற்று பருபதமும் தயிர்வாவியும் நெய்யளவும் அடங்க பொட்ட தூற்றி மாறி
பகை பொணத்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்தமலை வட்டத்தடங்கள் மடமான் கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு புறமகளிர் கொட்டை தலைபால் கொடுத்து வளர்க்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற கொடையே அப்படின்னு அருமையா ஆரம்பிக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அப்படியே சமைத்து குவித்த சோற்று மாலையும் தயிர் ஓடையும் நெய் சோறும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான 5 லட்சம் வீடு இருந்துதான். அந்த 5 லட்சம் மக்களும் ஒவ்வொரு பிரசாதமா பண்ணிட்டு வந்து இந்த கோவர்த்தனகிரி மலைக்கு அப்படியே வைக்கிறாளாம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அந்த எம்பெருமான் எப்படி பண்றான்னா, அவனே ஏதோ நடக்காத குழந்தை மாதிரி ஒரு சேர விரைவாக அமுது செய்து அமுத அப்படியே செய்யறானா. அதனால என்ன உண்டானது அப்படின்னா, மழைங்கிற ஒரு பகையை உண்டாக்கி அத என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கண்ணனே என்ன செய்யறானா, கடல் போன்ற நிறமுடைய கண்ணன் தாங்கி நின்ற மலையானது தன்னிடமுள்ள குறவர் மான் கன்றுகளை வலையிலே பிடித்து கொண்டு போய் தம் பெண்களில் கொடுக்க அக்குற பெண்கள் பஞ்சு சுருளின் முனையில் பாலை கொடுத்து அம்மான் கன்றுகளை வளர்ப்பார்கள் அப்படின்னு அருமையா இதுக்குடைய விளக்க உரைய சொல்றா. இப்படி எப்படின்னா, அந்த குறவர்கள்லாம் அந்த மாடெல்லாம் பிடிச்சிட்டு போய் தன்னுடைய பெண்டீர்கள் கொடுக்கும் பொழுது அவ அப்பயே ஃபீடிங் பாட்டில் இருந்தது போல இருக்கு, அப்படியே கொண்டு அது வாயில கொடுப்பாளாம். அப்படிப்பட்ட வெற்றியை கொடைய கோவர்த்தனம் என்னும் பெயரை உடையதாகும் அப்படின்னு இந்த இடத்துல அருமையா இந்த பெரியாழ்வார் 3:5 அருமையா 11 பாசுரம் கோவர்த்தனகிரி தாரிக்காக அருமையாக கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா இதுல ஒன்னும் மிகையாகாது. அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே அந்த இந்திரன் என்ன பண்றான்னா, அப்படியே என்ன சொல்றது, பனிக்கட்டி மழையா பெய்யறானா. அதனாலதான் இவருக்கு கோபம் வந்துருது போல இருக்கு திருமங்கை மன்னனுக்கு. கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்றும் அப்படின்னு போட்ட திருநெடுந்தாண்டகத்துல அருமையான பாசுரம். கல் எடுத்து கல்மாறி காத்தா என்றும், கல்லை எடுத்து எப்படி விட்டெறிஞ்சான்னா எப்படி மேல சுள்ளு 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 சுள்ளுன்னு அந்த ஆலங்கட்டி மழை ஜில்லுன்னு விழுமோ அது மாதிரி அந்த மழை இந்திரன் ஜாலத்தை காட்டுறானா. யாருக்கு? அதாவது மாயையே போக்க கொடுக்கின்ற மாதவனுக்கு காட்டுறானா, அந்த கண்ணனுக்கு காட்டுறானா. உடனே அந்த குழந்தை என்ன பண்றதா, அப்படியே இந்த சின்ன அந்த மலைய அப்படியே மேல தூக்கிண்டு அப்படியே நிக்கிறதா. எந்த கையாலனா, இடது கையால. ஒரு சுண்டு விரல்ல அந்த குழந்தை தூக்கிண்டு அப்படியே மேல நிற்கும் பொழுது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பெரியாழ்வாருடைய பாசுரத்துல, என்ன ஆண்டாளுடைய அப்பா இல்லையா, அருமையான பாவத்துல அனுபவிக்கிறார். இதே 3:5 6வது பாசுரத்துல, செப்பாருடைய திருமாலவன் தன் செந்தாமரை கைவிரல் 5 கப்பாக மடுத்து மணி நெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவித்த மலை எப்பாடம் பரந்தெழுதல் அரவி எலங்கு மணி முத்தடம் பெறைய குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே அப்படின்னு திருமாலாகிய கண்ணன் தன்னுடைய கைவிரல்கள் 5ஐயும் கிளை கொம்புகளாக அமைத்து தன் தோலை கொடை காம்பு போல் கொண்டு அம்மலையை தலைகீழாக பிடிச்சானா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மலையில இருக்கிற அருவில்லாம் அப்படியே அந்த எம்பெருமானுக்கு சகஸ்ர தீர சகஸ்ராட்ட சகஸ்ரபாத அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானுக்கு என்ன பண்றதுன்னா அப்படியே மழையாக திருமஞ்சனமாக அப்படியே கொள்றதா. ஆனா அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா, தன்னுடைய வலது கையால அந்த மாடுகளையும் அவளை நம்பிட்டு வந்த கோவர்த்தனகிரியில குழந்தைகளையும் எல்லாரையும் தடவி கொடுத்து, கவலைப்படாத, உலகத்தையே நான் தாண்டா ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்ற விதமா அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கானா. அவன் ஒத்தரை மட்டும் தடவல, அங்க இருக்கிற 5 லட்சம் பேரையும் அப்படியே தடவி 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 கொடுக்கிறானா. என்ன கொடுக்கிறானா? நம்பிக்கை. நான் தாண்டா பரந்தெய்வம், என்ன நீ சேவிச்சுட்ட, என்ன இதுல அருமையா சேவிச்சிருக்க, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா, நான் உன்னை ரட்சிப்பேன்டா அப்படின்னு கோவர்த்தனகிரி தாரியாக அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா எல்லாரையும் ரட்சிக்கின்றான். அந்த ஒரு அருமையான கண்ணன் திருக்கோலத்துலதான், தங்க கோவர்த்தனகிரி மலையில தான் அந்த வானமாமலை மடத்துல இன்னைக்கு அருமையா இந்த எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா
உலகத்தை மட்டும் நான் அன்னைக்கு ஆட்சியரை மட்டும் காப்பாத்தலடா, நந்தகோபனுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாத்தலடா, இந்த உலகத்தையே என்னை நம்பி என்னை சரணம்னு யாரெல்லாம் வராளோ அவ எல்லாரையும் நான் ரட்சிப்பேன்டா அப்படின்னு ரட்சகனாக அந்த எம்பெருமான் காமிச்சதுதான் இந்த இடத்துல தங்க கோவர்த்தனகிரி தாரியாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் வந்து ஒரு கையில வந்து அருமையான அந்த ஒரு ராதையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி லெப்ட் கை, எப்போதும் போல அந்த சாட்டைன்னு சொல்லுவா, ஆக்சுவலா சாட்டை கிடையாது, அதை வந்து நம்ம தனியா பார்ப்போம் புரியறதுக்காக சொல்றேன். வலது கையில அந்த சாட்டையை வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அந்த பக்கத்துல பார்த்தோம்னா 2 கண்ணுக்குட்டியும் வச்சிருப்பான். இன்னைக்கு மாடு இருக்காது, மாடு இல்ல கண்ணுக்குட்டி. ஏன்னா இந்த கண்ணுக்குட்டியும் குழந்தைகளுக்கு தான் பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, அவளுக்கு எல்லாருக்கும் தடவி கொடுத்துட்டே இருப்பானா எம்பெருமான். அவ தைரியமா இருக்க இருக்க பெரியவாளும் தைரியமா இருப்பாளாம். அப்படிங்கிறச்ச அந்த கோபாலன் பார்த்தோம்னா அந்த கோவர்த்தனகிரி தாரைய அந்த பெரியாழ்வார் சொன்ன விதமாக அவ எப்படி பண்ணிருப்பா அப்படின்னா, மேலேந்து அதாவது முதுகுலேந்து அந்த கொடைய வந்து எம்பெருமான் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அததான் இங்க வந்து தன் தோளை கொடை காம்பு போல் கொண்டு அம்மலையை தலைகீழாக பிடித்தான். அவன் தோல் தான் கொடை காம்பு. ஓகே, விரல்கள் வந்து அது தாங்கிறது, கொடைக்க பாக்குறதுக்கு அது தாங்கிறது. அப்படி பிடிக்கும் பொழுது அந்த அருமையான அந்த இது உலகத்தை, இந்த கோபியர்களை மட்டும் நான் ரட்சிக்கலை, இந்த உலகத்தை எல்லாம் இந்த பங்குனி உற்சவத்துல என்ன நேரடியாகவோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல இது மாதிரி சத்சங்க மூலமாகவோ அந்த கோபாலனுடைய கோவர்த்தனகிரி தாரியோடைய அருமையான வைபவத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவ எல்லாருக்கும் நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு அந்த கோபாலன் சொல்றானா. அதனாலதான் பெரியாழ்வார் முடிக்கும் பொழுது இத வந்து எப்படி சொல்றார் அப்படின்னா, பரவு மணநன்குடை பத்தருள்ளால் பரமான வைகுந்தம் நன்னுவரே அப்படின்னு முடிக்கிறார் 11வது பாசனத்துல. இந்த கோவர்த்தனகிரி தாரையினுடைய கதையை கேட்கிறவா யாரா இருந்தாலும், அதை பார்க்கிறவா யாரா இருந்தாலும், அதை யார் மூலமாவது கேள்விப்படுறவா எல்லாருக்கும் என்ன கொடுப்போம்னா, பெருமாள் என்னத்தை கொடுப்பார்னா வைகுந்தத்தை கொடுப்பான். ஏன்னா வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அவன்தான். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை இன்னைக்கு தங்க கோவர்த்தனகிரியில அருமையா 2 கண்ணுக்குட்டிகளோடு அப்படியே பெருமாள் வந்து அந்த முதுகுல உள்ள வழியாக அந்த மலையை தூக்கிட்டு இருக்கிற விதமாகவும் அவனுடைய அருமையான அழகா அந்த குழந்தைக்கு எப்படி வந்து தேவகி வந்து அலங்காரம் பண்ணிருப்பாளோ அப்ப வந்து அந்த கண்ணன் திருக்கோலத்தை வந்து அருமையா அந்த தீட்சிதர்கள் பண்ணிருக்கின்ற அலங்கார கோலத்தை பார்த்தா அந்த கண்ணனை வந்து நம்ம அழைச்சிட்டு நம்ம அடியில எடுத்துட்டு வந்துடக்கூடாதான்னு தோணும். அப்படிப்பட்ட அருமையான இந்த அலங்காரத்தை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கோடானு கோடி கண் வேண்டும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட தங்க கோவர்த்தனகிரி தாரியாக இன்னைக்கு வந்து 4ஆம் திருநாள்ல வந்து எம்பெருமான் எல்லா பக்தர்களுக்கும் அருள் புரிகின்றான். இத வந்து பாகவதத்திலையும் சரி நாராயணியத்திலையும் சரி எல்லா இடத்துலயும் இந்த கோவர்த்தனகிரி வைபவத்தை வந்து எம்பெருமான வந்து புகழ வந்து பாடாதவனே கிடையாது. உடனே கேட்கலாம், ஆண்டாள் என்ன பாடினா அப்படின்னா, குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு அருமையா சொல்ற. அன்றி உலகம் வளர்ந்தாள் அடி போற்றி அப்படின்னு வரும்பொழுது குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, இது ஆச்சரியப்படலாம் எல்லாரும். ஏண்டா வந்து குணத்தை போற்றா, இவன் வந்து ரட்சித்தானா அவனுடைய வீரத்தை தானே பாராட்டணும், தீரத்தை தானே பாடுறணும். ஏன் குணத்தை பாராட்டணும்னா, அந்த இந்திரனுக்கு இந்திர பதவியை யாரு வாங்கி கொடுத்தானா எம்பெருமான் தான். எப்படி வாங்கி கொடுத்தான், மகாபலி சக்கரவர்த்தில அன்றி உலகம் மணந்தாய் அடி போற்றி அப்படின்னு கால்கள்லாம் அப்படியே வலிக்க 3 உலகம் இல்ல 7 லோகத்தையும் அளந்தான். அளந்து என்ன பண்றான், அந்த இந்திரனுக்கு இந்திர பதவியை வாங்கி கொடுக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட இந்திரன் வந்து வாங்கின பிறகு நன்றி மறந்து போய் இந்த எம்பெருமானையே தாக்குவதற்காக, எம்பெருமான் உலகத்தையே ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் கண்ணனாக வந்திருக்கான்னு இந்திரனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு இந்த சின்ன குழந்தை என்ன நம்மள வந்து சொல்றது அப்படின்னு ஒரு கர்வத்துல அகங்காரத்திலையும் மமங்காரத்திலையும் 7 நாள் கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த கல் மழையாக பொய்யறான். ஆனா அந்த முடிவுல அந்த இந்திரனை கூட தண்டிக்கலையா. அப்படிப்பட்ட குணவான் இல்லையா எம்பெருமான், நம்ம எல்லாம் ரட்சிப்பவன் தான். நான் எந்த பாகவதர்லயும் அவன் தண்டிக்கணும்னு நினைக்கிறது இல்ல.
குற்றமே பாக்குறது இல்ல, நம்மளுடைய குணத்தை மட்டும்தான் பாக்குறான். அப்படிப்பட்ட குணவான்களுக்கெல்லாம் குணவானாக அந்த எம்பெருமான் இருக்கிறதுனாலதான் ஆண்டாள் இந்த இடத்துல என்ன சொல்றா, குன்று கொடையாய் இடத்தாய் குணம் போற்றி. அப்படிப்பட்ட அருமையான இந்த தங்க கோவர்த்தனகிரி வைபவத்தை நம்ம சொல்லிண்டே போலாம். ஏன்னா இத சொல்றதுக்கு இதே கிடையாது. இததான் பட்டத்திரி அருமையா பட்டத்திரி இதே சொல்றார். தசகம் 63ல நீ உயரே தூக்கிய பெருமலையின் கீழே மணற்பகுதி பாங்காகவும் விசாலமாகவும் மிருதுவாகவும் இருந்தது. மற்றும் அந்த மலையின் அடிப்பகுதி உயரமாக இருந்ததால் வெள்ளம் தூரத்திலேயே தடுக்கப்பட்டது. வெள்ளமா அவன் பெஞ்சின மழை எப்படி போகிறதுன்னா ஒரு பெரிய கங்கையே சுத்திட்டு போற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட மழைய இந்த எம்பெருமான் சர்வ சாதாரணமாக அப்படியே நிப்பாட்டினான் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல பட்டத்திரி அனுபவிக்கிறார். அங்கே நீ அவரவர் வீட்டு பொருள்களோடு இடையர்களையும் பசுக்களையும் இருக்கும்படி செய்தாய். பின் தாமரை மலர் போன்ற உன் கையால் இந்த மலையை தாங்கி கொண்டிருந்தாய். தாமரை மலர் மாதிரி சின்ன குழந்தை, 8 வயசு குழந்தை எப்படி ராணா அந்த மலையை தூக்கின்னு இருக்கிற அழகு. ஆனா இங்க பாருங்க, அந்த மலைக்கு அடியில இருக்கிற எந்த ஒரு பிருந்தாவனத்துல இருக்கிற எந்த ஒரு கோபிகையர்களுக்கோ அங்க இருக்கிற மக்களுக்கோ பசுக்களுக்கோ ஒத்தருக்கு கூட அவன் எங்கேயாவது கீழே போட்டுருவானோ அப்படின்லாம் நினைக்க கூட இல்லையா. அதனாலதான் எம்பெருமான் அவளுடைய பாகவதாளுடைய நம்பிக்கை தான் அந்த எம்பெருமானுக்கே சக்தி அப்படின்னு பெரியவா அதை அனுபவிக்கிறான். இததான் 6வது ஸ்லோகத்துல அருமையா இத பட்டத்திரி அனுபவிக்கிறார். அதிமகான் கிரிரேஷ தூ வாமகே கரசரோருகிதம் தரதேசிரம் கிமிதம் இத்புத மத்ரி பலன் விதி தவலோகி பிராகதி கோபகைகி அப்படின்னு. அப்பொழுது உன்னை பார்த்த இடையவர்கள், இந்த மலையோ மிகவும் பெரியது, இவனோ சிறுவனானாலும் தாமரை மலர் போன்ற இடக்கையால் அதை நீண்ட நேரமாக சுமக்கின்றான் அப்படின்னு சந்தேகப்படல. இது என்ன விந்தை, ஒரு சமயம் மலையே இவனுக்கு பலத்தை கொடுத்ததோ அல்லது வேறு அவன்தான் பரமாத்மாவோ அப்படின்னு இந்த இடைச்சியர்கள்லாம் அவனை பாராட்டினே இருந்தாலாம். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 7 நாள் அந்த கோபாலன் அந்த ஆட்சியர்களை எல்லாம் காப்பதற்காக, அந்த மாடுகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக, கன்றுகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக அந்த கோவர்த்தன மலையை தூக்கின்னு இருந்தானே, அது மாதிரி தானே அந்த கோபாலன் நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய திருவடியே நம்ம சரணம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா நம்மளையும் அந்த கோபாலன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாகனம், அருமையான வாகனம், 5ஆம் நாள் நாளைக்கு பஞ்சமுக ஹனுமார். இது எந்த ஊர்லயுமே கிடையாது. இது மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு, ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கே உரியதான வாகனம் பஞ்சமுக அனுமார். உடனே எல்லாரும் கேட்கலாம், நாங்க பல இடத்துல பஞ்சமுக அனுமார் சேவிச்சிருக்கோம்னு. பெருமாளுக்கு ஹனுமார் வாகனம் தான் இருக்குமே தவிர பஞ்சமுக ஹனுமார் வாகனம் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட அந்த பஞ்சமுக ஹனுமார் என்ன பண்றாருன்னா 5 முகமாக இருக்கின்றார். அவர் என்ன பாக்குறாருன்னா, அந்த ரிஷிமுக பருவத்துலதான் அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல ஆஞ்சநேயர் முதல்ல ராமரையும் லட்சுமணனையும் பார்க்கிறார். லட்சுமணன் செய்யற கைங்கரியத்தை பார்த்துட்டே இருக்கார். சென்றால் கொடையாக இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவுன்னு இந்த எம்பெருமானுக்கு எப்போதும் கைங்கரியம் செஞ்சுட்டே இருக்காராம். ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காராம். கொடையா இருக்காரா, சிம்மாசனமா இருக்காரா, பாதுகையா இருக்காரா, இப்படி எல்லாமாக இருக்க. படுத்துட்டு இருக்கும் போது பஞ்சு மெத்தையாக இருக்காரா. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி நம்ம இல்லாம போயிட்டோமே, இது மாதிரி நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணாம போயிட்டோமே ராமனுக்குன்னு அந்த நினைச்சுட்டே இருக்கும் பொழுது எல்லாருடைய மனத்திலையும் இருக்கிறவன் அந்த எம்பெருமான் இல்லையா. அந்த பகிச்ச நாராயணாக அந்த அனுமாரோ ருத்ரனுடைய ஒரு அம்சம் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அதனால அவர் 5 முகமாக எடுத்துட்டாராம். முதல் முகம் ஆஞ்சநேயர், 2வது முகம் அப்படியே அந்த பஞ்சமுக அனுமார் மன்னார்குடியில பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பெருமாள் இப்படி ஈஸ்ட் சைடு பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சு பஞ்சமுக அனுமார்.
அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா நரசிம்மர் முகம். அடுத்து அப்படியே தள்ளி பார்த்தோம்னா கருடன். அதே மாதிரி லெப்ட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முதல் முகம் வந்து வராகர், அடுத்தது வந்து ஹயக்ரீவர். இதுல வந்து ஆஞ்சநேயர் வந்து ஈஸ்ட் பார்த்துட்டு இருப்பார். அருமையா ஆஞ்சநேயர் வந்து ஈஸ்ட் அப்படி. இதே வந்து நரசிம்மர் பார்த்தோம்னா அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு சொன்னோமே, அந்த ரைட் ஹேண்ட் சைடு முகம் வந்து நரசிம்மர் பார்த்தோம்னா சவுத்து பார்த்துட்டு இருப்பார். இதே வந்து அடுத்தது வந்து கருடர் அப்படியே பெஸ்ட். அடுத்தது வந்து வராகர், அவர் வந்து நார்த். ஹயக்ரீவர் வந்து ஞானம், ஞானம்னாலே அறிவு, ஹயக்ரீவர்னாலே ஞானம். ஞானானந்த மயந்தேவன் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு சொல்லும் பொழுது மேல் நோக்கி பார்க்கிற ஞானம். அந்த ஞானத்தை தானே எம்பெருமான் ஹம்சவாகன ரூபியாக நமக்கெல்லாம் கொடுத்தாலும் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட 5 முகமாக அந்த எம்பெருமான் என்னத்துக்காக இருக்கான்னா சத்ருநாசம், பயமின்மை, தடைகள் நீக்கம், செல்வம், ஞானம். இந்த 5ஐயும் நமக்கெல்லாம் அளிக்கணும் அப்படின்னு கோபாலன் முடிவு பண்ணிடுறான். ஏன்னா இந்த 5ம் இருந்ததுன்னா நம்மள விஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா இதுல என்னன்னா இப்படி 5 கேரக்டரும் இருக்கக்கூடிய ஒரே யாருன்னா ஆஞ்சநேயர். புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்துவம், மரோகதா, அஜாட்டியம், வாக்படத்துவஞ்ச ஹனுமத் சரணாத்பவே அப்படின்னு சொல்லுகின்ற விதமாக 5 விதமாக 5 முகமாக அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா அந்த ஆஞ்சநேய மகாமூர்த்திய பஞ்சமுகமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றான். இந்த பஞ்சமுகமா ஏன் எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து கிஷ்கிந்தேல வந்து மன்னருக்கு வந்து நட்பு பாலமாக இருந்தான். ஏன்னா வாலி வந்து மிக பெரிய பலசாலி, ராவணனையே அடக்கினவன். தன்னுடைய பையனுக்காக என்ன பண்ணானா ராவணனை வந்து சின்ன ஒரு தொட்டில கட்டி போட்டானா அங்கதன் விளையாடுறதுக்காக. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான அந்த வாலி எதிர்த்து சுக்ரீவன் இருக்கான். யாராவது கிட்டக்க வரத்துக்கே பயப்படுவா. அப்படிப்பட்டவனோட நட்பு இருந்து, ஏன்னா சுக்ரீவனிடம் எங்கெல்லாம் நேர்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமான் இருப்பார், எங்கெல்லாம் தூய பக்தி இருக்கோ அங்கெல்லாம் ஹனுமான் இருப்பார். அப்படிப்பட்ட அந்த ஹனுமான் வந்து என்ன பண்றாருன்னா சுக்ரீவனுக்கு மந்திரியாக ஜாம்பவானும் ஹனுமாரும் தான் பக்க பலமா இருக்கா. அப்படி வந்து ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்றாருன்னா சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தேல மன்னருக்கு நட்பு பாலமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு முகம். அடுத்தது என்ன பண்றார், அது எப்படி இருக்காருன்னா நம்ம வந்து யார சொல்லலாம் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஏன்னா வந்து 5 முகம் பார்த்துட்டோம். இது என்னுடைய ஓமை தான், கரெக்டா இருந்தா எடுத்துக்கோங்க, தப்பா இருந்தா ஏதோ மன்னிச்சு விட்டுருங்க. அப்படின்னா அதுல எப்படி எடுத்துக்கலாம்னா வராகர். வராகர் என்ன பண்றார், பூமியை வந்து மீட்டு தரார். அதே மாதிரி கிஷ்கிந்தேல வந்து இருக்கிற சுக்ரீவனுக்கு வந்து நட்பாக இருந்து அவனுக்கு ராஜ்யத்தை வழங்குவதற்கான எல்லா வேலையும் செய்யக்கூடியவர் யாருன்னா அந்த ஹனுமார். அதனால முதல் முகம் அவர் எப்படியாக செயல்பட்டார்னா, வராகர் எப்படி பூமியை எடுத்தாரோ அது மாதிரி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு வாலியிட்டமிருந்து வாங்கி கொடுத்தார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சுக்ரீவன் ஒரு பயந்தாங்குடி, பயம் ஜாஸ்தி, என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா குரங்குகளுடைய சஞ்சல புத்தி நிறைய உண்டு. இத வாலியே சொல்றான், அங்கதனும் ஒரு இடத்துல சொல்றான், இப்படி எல்லாருமே சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்ரீவனை வந்து சஞ்சலமா இருக்கிற அந்த சுக்ரீவனுக்கு நட்பு பாலமாக மந்திரியாக இருந்துட்டு அவனுக்கு ராஜ்யத்தை வாங்கி தருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் யாரு, மிகப்பெரிய பராக்கிரமன், வீரன், தீரன் அப்படின்னு சொல்லிக்கின்ற வாலி. அந்த வாலிட்டேந்து வாங்கி தருதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அதை செஞ்சு கொடுத்தவர் ஒரு முகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது மந்திரியா இருக்கார். அது மட்டும் இல்லாம ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு பாலமாக இருக்கின்றார். இது எப்படின்னா ஞானத்தின் உருவம், ஞானத்தினுடைய இருப்பிடம். அப்படி இருக்கிற அந்த ராமன், அந்த பரந்தாமன், அந்த மகாவிஷ்ணுவே மனித அவதாரமாக எடுத்துட்டு வந்த அந்த ராமனுக்கு அந்த சுக்ரீவனுக்கும் நட்பு பாலம் அமைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய அறிவு வேணும். இவன் வந்து இவன் சாதாரணம் இருக்காது. இவன் 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணவன். இவன் பேசுற அழக பார்த்தா ரிக்வேத சாகையா இருக்கு அப்படின்னு ராமனே போற்றுகிறான்னா இவர் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த முகம் அந்த இடத்துல எப்படி வந்திருக்கும் அப்படின்னா
ஹைகிரீவராக இருந்தால் ஒழிய அவருக்கு அந்த முகம் வந்திருக்காது. அதனாலதான் அந்த முகம் நம்ம அவர் மந்திரியா இருந்து ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் மலைக்கும் மடுக்கும் ஒருவன் வீரன் தீரன் பராக்கிரமசாலி அழகினுடைய இருப்பிடம் இப்படி எல்லா குணங்களும் கல்யாண குணங்களுக்கெல்லாம் குணங்களாக இருக்கின்ற வீர தீரனாக இருக்கின்ற அந்த ராமபிரானுக்கும் இன்னொன்னு கீழே இருக்கிற சுக்ரீவனுக்கும் இந்த ஆஞ்சநேய மகாமூர்த்தி நட்பு பாலமாக இருந்தார்னா அது எப்படி முடியும்? ஹயக்ரீவ அவதாரமாக இருந்தாதான் முடியும். அது மட்டும் இல்லாம எம்பெருமானையே நினைச்சுண்டு ராம மந்திரமே என்னை உலகத்தை உஜ்ஜீவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தூதனாக ஆச்சாரிய புருஷனாக என்ன பண்றார்? பல பல தடைகளை, மகேந்திர மலை வருது, மகேந்திர மலையிலேருந்து தாவும் போது முதல்ல மைனாக பர்வதம் தடை வருது. அது மட்டும் இல்லாம நிறைய தடை, சாயாகிரகி வரா, இப்படி நிறைய தடைகளை எல்லாம் போக்கிண்டு அங்க போனா நகர தேவதை உள்ள விட மாட்டேங்கிறா. இப்படி நகர தேவையை வர்ணிக்கணும், பிசாசுகள் நிறைந்த இடம், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் ஈவன் நாகமாதா ரெண்டுத்துக்கும் நடுவுல, சாயாகிரகைக்கும் மைனாக பருவத்துக்கும் நடுவுல நாகமாதா வேற அவளை பரீட்சிக்கிறார். இப்படி எல்லா தடைகளையும் நீங்கி அந்த சீதா தேவியை தரிசித்து ஆச்சாரிய புருஷனாக அந்த சீதா ராமனையும் சேர்த்து வச்சார் இல்லையோ, அப்போ ஆஞ்சநேயராக இருக்கின்றார். ஏன்னா எம்பெருமான் ஆசீர்வாதம் பண்ண உருவம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர். அது மட்டும் இல்லாம தூதனா சென்றது மட்டும் இல்ல, அங்க ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்தி அந்த இலங்கையே தீயாக எரிச்சு எப்படி இருக்குன்னா உக்ரம், அப்படியே உக்ரம் வீரம் மகாவிட்டும் ஜொலந்தம் நரசிம்மம் சொல்றபடி அப்ப நரசிம்ம அவதாரத்தினுடைய இது கோபம் வந்துடுறது அவருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட சீதா தேவிய மகாலட்சுமிய ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம் சோர்ணரஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியோர்களால் போற்றக்கூடிய இருக்கக்கூடிய வேதத்துக்களுடைய நாயகனுக்கு திருமார்புல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை போய் இப்படி சிற வச்சிருக்கானே, இப்படி அப்படிப்பட்ட அழகு ரூபவதியாக இருக்கின்ற அந்த சீதா தேவியை போய் அரக்கியர்கள் நடுவுல வச்சிருக்கானேன்னு ஒரு கோபம், அவனை போய் மிரட்டுறானே, அவருக்கே கெடுவிக்கிறான். 2 மாசத்துல நீ மனசு மாறலன்னா உன்னை நான் காலை உணவுக்கு எடுத்துருவேன், இப்படி எல்லாம் சொல்றானே. இப்படிப்பட்ட இவனுக்கு நான் ஒரு பாடத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு எப்படி வருதுன்னா, எப்படி பிரகலாதனை அந்த நரசிம்மன் காப்பாத்தினானோ அது மாதிரி இலங்கையை தீய வச்சு எரிக்கிறான். அப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்ததுனால நரசிம்ம மூர்த்தியாக மாறினார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்ததாக உயிர் காக்கும் தோழனாக ஒரு சக்தி அஸ்திரத்தினால லட்சுமணன் கீழே வந்துட்டான். அவனை காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும்னா சஞ்சீவ மலையை எடுத்துட்டு அப்படியே அவரை காப்பாத்துறார். இப்படிப்பட்ட 5 முகமாக அந்த ஆஞ்சநேய மகாமூர்த்தி விளங்கினார். இதுல ஒரு கதையும் சொல்லுவா, அகில் ராவணனை வெல்றதுக்காக ஆஞ்சநேயர் 5 முகமாக எடுத்தார் அப்படின்னு சொல்லுவா. எப்படி இருந்தாலும் அருமையான அந்த 5 முகமும் நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா தூய பக்தி, சிந்தனை, தெளிவு மற்றும் மனையமதி. இந்த கொடுக்கறது எது அப்படின்னா ஆஞ்சநேயருடைய முகம். பயத்தை போக்கி எதிர்களை வெல்லும் தைரியம், அது எது கொடுக்கறதுன்னா நரசிம்ம அவதாரம். விஷம், தீய சக்தி மற்றும் பல சூன்யங்கள்லாம் இருந்துட்டா அதெல்லாம் நீக்கிறது யாரு அப்படின்னா அமிர்த கலசத்தை தூக்கின்னு இருக்கிற கருடாழ்வார். செல்வம், வளம், ஐஸ்வர்யம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது யாரு அப்படின்னா வராகர். இப்படி ஞானம், கல்வி இப்படி எல்லாத்தையும் கொடுக்கறது யாருன்னா ஹயகிரீவர். இப்படி 5ஐயும் முகங்களாக கொண்டு நமக்கெல்லாம் அந்த எம்பெருமான் ஆஞ்சநேயரோடு மேல என்ன உட்கார்ந்து இருப்பார்னா இன்னைக்கு மரவுரி ராமராக அந்த எம்பெருமான் அதுல இருப்பாராம். இந்த அருமையான இந்த பஞ்சமுகானுமார் வாகனத்தை நம்ம அருமையான ஸ்லோகத்துல அனுபவிக்கலாம். ஏகே கோத்சவ ஏவசேஷ் கருட பிருஷ்டா பிரதிஷ்டாபிதாக வாகத்வேன மயாகதந்து ஹனுமான் நாவர்த்த தாந்தத்வபி யுத்யுக்தோ பஜதா சமஸ்தமதாம் தேவத்வயா மாருதிகி பின்னோசாவிதி புத்திமாலா கலயிதம் நானா முகோ பூத்ருவா.
அப்படின்னு அந்த எம்பெருமான் எப்படி ஆதி பகவான், ஆதிசேஷன், இளையாழ்வார் அந்த பெருமாளுக்கு சேவகம் செய்யறானோ, அனுமானம் உனக்கு பலவித வெங்களிலும் உதவி செய்து காட்டவையே 5 முகமாக அவனை காட்டி அவன் மேல் ராமனாக காட்சி தருகிறாயா? கிஷ்கிந்தியில மன்னருக்கு நட்பு பாலம் ஒரு முகம், மந்திரியாவாய் 2வது முகம், தென் இலங்கை தூதனாக சென்றது 3வது முகம், உயிர்காக்கும் தோழனாக இருந்தது 4வது முகம், சீதா பிராட்டியை அசோகவனத்திலே காத்து நின்று இலங்கையை தீக்கிரையாக்கிய 5 முகத்தையும் உலகத்திற்கு காட்டுகிறாயா? ஸ்ரீவித்யா ராஜகோபாலனே, ராமனாக மாறினாயா? அப்படின்னு நம்ம பாசுரத்துல ஸ்லோகத்துல ராஜு சாஸ்திரிகள் அருமையா வர்ணிக்கிறார். இப்படிப்பட்ட அருமையான அந்த பஞ்சமுக அனுமார் வாகனத்துல எம்பெருமான் என்ன பண்றாருன்னா, மரவுரி ராமனாக அழகா கோபாலன் இருக்கா, அப்படியே வில்லேன் நின்று அப்படியே அந்த ராமனுக்கே அழகு என்னன்னா வில்லேந்திய ராமன் இல்லையா, மரவுரி தரித்தும் பொழுதான அந்த வில்லை கீழே போடாம எந்த முனிவர்களுக்கும் என்னால எந்த ராட்சசர்களாலையும் தீங்கு வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு அணுவும் அந்த ராமரும் லட்சுமணும் அதை காத்து இருந்தார் இல்லையோ, அந்த ஒரு அருமையாக. இப்ப எதுக்காக அதை வில்ல தூக்குறானா, நம்மை எல்லாம் கடாட்சிப்பதற்காக தூக்குகின்றான். இப்படிப்பட்ட மரவுரி ராமனாக நினைச்சுட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கோபாலன் எல்லா நகையுமே அணைஞ்சிட்டு இருப்பான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மரவுரி ராமருடைய போட்டோவை நெட்ல பார்த்தேன், கோபாலனுடைய அழக பாக்குறேன். அப்பதான் எனக்கு தோணுது, அந்த தீட்சிதர்கள்லாம் முதல்ல மரவரி ராமனாக தான் அவன் இருக்கணும்னு பார்க்கும் பொழுது அவளுக்கு உடனே கோபாலனா காட்சி அளிக்கிறான். ஒரு நகையை போடுவான்னு நினைக்கிறேன், அடுத்தது பாக்குறான் இன்னொரு நகையை போடுவான்னு நினைக்கிறேன். அப்ப நான் தான் கோபாலன், நான் தான் ராமன், இப்படி ரெண்டும் கலந்தவனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த கோபாலன் காட்சி அளிக்கிறான் தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நிறைய ஆயுதங்களை எல்லாம் அவர் வச்சுட்டு இருக்க. ஒரு 2 அனுமார் வாகனம் பார்த்தோம்னா அந்த 5 முகம் இருக்கிறதுனால 10 கை இருக்கும். அதுல ஒரு கையில பார்த்தோம்னா சின்முத்திரை வச்சுட்டு இருப்பார். அது எதுக்குன்னா, அந்த எல்லாரும் உலகமெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும், உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு அந்த ராம நாமத்தை அந்த ஆஞ்சநேய மகாமூர்த்தி என்னைக்கும் சொல்லிட்டு இருக்கார். அப்படின்னு இருக்கும் விதமாக 2 கைய சின்முத்திரை வச்சுட்டு அந்த ஆஞ்சநேயன் இருப்பார். ஏன்னா இப்ப எல்லாம் போர் அபாயம் ஏற்படுறது, உலகமே நம்ம ஆசியாவே தத்தளிக்கிறது. இன்னைக்கே பார்த்தோம்னா சிலிண்டர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் நிறைய சொல்றோம். நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரா. இது நல்லதா கெட்டதுக்கான்னு தெரியல. இதெல்லாம் மறையணும் அப்படின்னா இந்த பஞ்சமுக அனுமாரை மானசீகமா நம்ம செவிச்சோம்னாலே எல்லா மங்களமும் உண்டாகும். அது மட்டும் இல்லாம சூளம் ஒரு கையில வச்சிருப்பார் வித்தியாசமா, அதுக்கப்புறம் கோடாரி, அதுக்கப்புறம் உலக்கை, அதுக்கப்புறம் பாசக்கயிறு, அங்குசம், கதை, இப்படி எல்லா ஆயுதங்களையும் இருந்துட்டு, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் முக்கியம் இல்ல, ஏன்னா மேல இருக்கிறவன் எம்பெருமான் தான் உலகத்தையே ரட்சிக்கின்ற நாயகன். என் மேல இருக்கிற ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் மரவரி ராமராக இங்க இருந்து எல்லாரையும் கடாட்சிக்கிறார். இதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. நான் என்ன பண்றேன்னா, எப்படி கருடாழ்வார் 2 கையையும் தூக்கிண்டு எம்பெருமான் ஏறுவதற்கு சௌரியமா இருப்பாரோ, அது மாதிரி ஆஞ்சநேய மகாமூர்த்தி இந்த கிஷ்கிந்தேல எப்ப ராமரை பார்த்தானோ அப்ப ராமரை விட்டு பிரியாம எப்போதும் எப்படி லட்சுமண ஆழ்வார் கைங்கரியம் பண்ணாரோ அது மாதிரி ஏதாவது ஒரு கைங்கரியம் அனுமார் எதுவரையும் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த மாதவி இந்திரன் தேர் அனுப்புறான் பாருங்க, அது வரலையும் எம்பெருமானுக்கு எப்படி ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரோ அது மாதிரி கைங்கரியம் பண்ணினார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அருமையான இந்த பஞ்சமுக அனுமார் வாகனத்துல மரவரி ராமராக நாளைக்கு எம்பெருமான் கோபாலன் கடாட்சம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். யாராலும் முடிந்தா நேராக பார்க்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். அப்படிப்பட்ட இன்னைக்கு அருமையான 3 வாகனத்தை பார்த்திருக்கோம். ஒண்ணு ஹம்சம், ஞானத்தினுடைய இருப்பிடம். அடுத்தது என்னத்தை பார்த்திருக்கோம் அப்படின்னா பஞ்சமுக அனுமார். இது எல்லாத்தையுமே கொடுக்கும், சகல சௌகரியங்களையும் கொடுக்கும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருமையான அந்த வாகனத்தையும் நம்ம அனுபவிச்சோம். இதுல கோவர்த்தனகிரி தாரை எப்படின்னா, அதுதான் அருமையான லீலை எம்பெருமான் பண்ண கண்ணனாக இருந்த லீலை. இததான் ராஜு சாஸ்திரிகள் அருமையா அனுபவிக்கிறார். காவஸ்வம் தவதேவ
வர்த்தனதயா தாசாம் பிரதிதோஸ்மியகம் திருத்வா மாம் கரவல்ல வேணகி புராதத் பாலனம் சாகரோகா கஸ்மான்னாங்லகரோ கதம் சிதபிமாம் அஸ்மித் மகத்யுத்சவே நுதேத்யத்தித ஏதமாகலௌ சிச்சத்ரந்து கோவர்த்தனம். இத பெரியாழ்வார் பாசுரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆனிரை மேய்க்க நீ போதி அப்படின்னு 2:7 இருக்கிற பொழுது கானகமெல்லாம் திருந்து உன் கரியமேனி வாட என்ற பொருளுக்கு இணங்க பசுக்களையே தன்னுடைய பரிவாரங்களாக சொத்தாக எண்ணி எண்ணி அவர்களை காப்பதற்காக அந்த சின்ன கோவர்த்தனங்கிற கொடைய மேல ஏத்திண்டு அவர்கள் எல்லாம் ரட்சித்தாய். இந்திரனுடைய கோபத்திலிருந்து கோகுலத்தை ரட்சித்தாய். அப்படிப்பட்ட நீ எனக்கு இன்னும் அங்கீகாரம் தரவில்லையேன்னு ஏங்குற எல்லா தலைவிகளுக்கும் புரிந்து கொண்டு அங்கீகாரம் தரத்துக்காகவே நீ எங்க இருக்கன்னா இங்க கோபாலனாக, ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக, இன்னைக்கு கண்ணன் திருக்கோலத்துல எல்லாருக்கும் அந்த கொடைய தூக்கி உலகத்துல காட்டி இவனால் அல்லவோ கோகுலம் காப்பாற்றப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த கண்ணனாக இருக்கின்ற இவனால் இன்றும் உலகமே ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றியா அப்படின்னு இது அருமையான அந்த ஸ்லோகத்துல முடிக்கிற. அப்படிப்பட்ட 3 வாகனத்தையும் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வட்சதே கல்யாண குணபூர்ணாய செம்பகேசாய மங்களம் அப்படின்னு சொல்லிண்டு இத இந்த 3 ஹம்ச வாகனமும் கோவர்த்தனகிரி தாரையும் பஞ்சமுக அனுமாரையும் இப்படி ராம கிருஷ்ண அது மட்டும் இல்லாம ஞானத்தை உலகத்துக்கே கொடுத்த பிரம்மாக்கே கொடுத்த அருமையான இந்த 3 அவதார லீலைகளையும் கோபாலன் என்ன பண்றானா 3ஆம் நாள் 4ஆம் நாள் 5ஆம் நாள், அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 4ஆம் நாள் உற்சவம் கோவர்த்தனகிரி, நாளைக்கு 5ஆம் நாள் பஞ்சமுக அனுமார், நேத்திக்கு ஹம்ச வாகனத்திலையும் இருந்து எல்லா பக்தர்களுக்கும் கடாட்சம் அளித்தார். அப்படிப்பட்ட அந்த அருமையான வைபவத்தை நம்ம எல்லாருக்கும் சொன்னதுனால எல்லாருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். தொடர்ந்து நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுபம் 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 சொல்லி முடிச்சுப்போம்.